தமிழில் நீங்கள் நடித்த முதல் படம் வந்து டி ராஜேந்தர் படம், வெளியில் செய்திகள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ராணுவ வீரன் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க சார். அதுக்கு முன்னாடி பாணிலகண்டன் சார் தான் சார் நான் முதல்ல பண்ணது. குமரிக்கண்டம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது தனிமரம்னு கொட்டாரக்கார சார் படம். ஏன்னா கொட்டாரக்காரோட எல்லா படமும் அப்போ தான் டான்ஸ் மாஸ்டர். சரி, அதில் சுருளிராஜன் சாருக்கு பொண்ணை ஆக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறமா தான் தோடி ராகம், அப்புறமா வந்து கல்வடியும் பூக்கள், ராணுவ வீரன், அப்புறம் சாரோட படம். முதல்ல ரஜினிகாந்தோட நடித்தப்போ எப்படி இருந்தது? அதான் சார், எனக்கு அந்த பிரமிப்பு பிரம்மாண்டம், அதனால கொஞ்சம் அப்படி இன்ட்ரோவர்ட்டில் அப்படி பயந்து எங்கள் அம்மா பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பெரிய ஸ்டாரு ஸ்ரீதேவி அம்மாலாம் இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் அந்த பயம் இல்லை. ஏன்னா எஸ்பிஎம் சார் வந்து ரொம்ப ஒரு தந்தை மாதிரி இல்லையா, அவர் ரொம்ப அழகாக எங்களை கொண்டு போனார். அவங்க 2 பேரும் பேசுவாங்களா நல்லா அவங்ககிட்ட? அப்போ என்னென்னா ஸ்ரீதேவி வந்து பெரியார் ரோட்டில் தான் இருந்தாங்க. பால் வாங்க போகும்போதெல்லாம் அவங்க அப்பா அந்த ஒரு குட்டியாக ஒரு பொம்பரேனி நாயை கொண்டிட்டு ஸ்ரீலதா ஸ்ரீதேவி எல்லாம் லைனாக போயிட்டு வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த பழக்கம் இருந்துச்சுங்க. டி ராஜேந்தர் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தார்? நான் வந்து இடவேலான்னு ஒரு மலையாள படம் பண்ணேன். அது நல்ல சக்ஸஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேக்கியோட மரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக், கேஜி ஜார்ஜ் சார் படம். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா சொன்னாங்களாம், இந்த மாதிரி மூர்த்தி மாஸ்டர் பொண்ணு இருக்கா, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ ஜார்ஜ் சார் வந்து படம் டேட் வந்து இல்லை, இந்த பொண்ணு எங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னுட்டு. அப்படி அவங்க 2 பேர் பேசிவிட்டு அதில் தான் நான் வந்தேன் உயிருள்ள ஒரு விஷால. அவர் வந்து ஒரு எனர்ஜி, எல்லோரும் வந்து ஹைப்பர் சொல்லுவாங்க, பட் அவருக்குள்ளே உள்ள ஒரு பேஷன் ஒன்று இருக்குது இல்லைங்க. சினிமாவை வந்து லவ் பண்ணுற விஷயங்கள் வந்து அவர்கிட்ட தான் நான் பார்த்தது. ஒரு சின்ன விஷயங்களும் நம்ம சொன்ன உடனே அந்த கிளாப் பண்ணி குழந்த மாதிரி சூப்பராக பண்ணுறீங்கம்மான்னொடனே நம்மள அறியாமல் நமக்குள்ளே ஒரு நளினி வெளியே கொண்டு வந்தது டைரக்டர் தான். நடித்து காட்டுவார், விழுந்து காட்டுவார், டான்ஸ் ஆடி காட்டுவார், எல்லாமே பண்ணுவார். சகலக்கெல்லாம் வளர்ந்தேன் எங்கள் டைரக்டர். உங்கள் திரை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னா உயிருள்ள ஒரு விஷயம் தான். முதல்ல தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி பெரிய வெற்றி படம். எப்படி இருந்தது அந்த வெற்றி? அது அனுபவிக்க தெரியாத வயசு சார். அது அந்த வெற்றி இப்போ வந்து எல்லாம் படித்த குழந்தைங்க, அதுக்கப்புறம் 20 வயசுக்கு மேலே தான் நடிக்க வராங்க. அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது. இந்த பஸ் எல்லாம் வந்து நிற்கும்போது கூட எதுக்கு இவங்க இத்தனை பேர் வராங்க என்ன பார்க்கன்னு பயமாக இருக்கும். ஐயோ எதுக்கு இந்த படம் ஓடிச்சுன்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் இப்போ தான் அந்த நான் ஒழுங்காக நடிக்கிறேன்னு எனக்கே தெரியுது. படங்கள் ஓடணும்னு நான் சாமியெல்லாம் கும்பிடுறேன். அந்த படத்தில் உங்கள் நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்கும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். டி ராஜேந்தருக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக நடித்ததுன்னா ஒரு பக்கம் மணிவண்ணனுடைய படங்கள், இன்னொரு பக்கம் கலைமணியுடைய படங்கள். ராமநாராயண் சார், ராமநாராயண் படங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா எங்கள் டைரக்டர் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருப்பார். ராமநாராயண் சார் பேசவே மாட்டார். மணிவண்ணன் சார் அதை விட சார் என்ன சார் காது நம்ம கேட்கலையோ இல்லை அவர் பேசுகிறது கேட்கலையோன்னுட்டு ஒரு டெக்னீஷியன்ஸும் வந்து அமானுஷ்யமான ஆளுங்க. ஒருத்தர்கிட்ட வந்து டெய்லி கற்றுக்கலாம். அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அது கலைமணி சார் வசனம்லாம் அவ்வளோ பிடிக்கும், ஆசையாக இருக்கும். ஏதோ உள்ளுக்குள்ளே நம்மளை வந்து உள்ளே இருந்து நம்ம டயலாக் பேசுகிற மாதிரியே இருக்கும், நம்ம ஃபேமிலி ஏதோ டச் பண்ணுற மாதிரியே இருக்கும் எனக்கு. அதனால் அவரோட டயலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6 பேர் அண்ணன் 2 பேரை சொல்லணும்னா ஒரு பக்கம் அம்பரீஷ், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அப்படின்னு பல பேட்டிகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு உங்களுக்குமான நெருக்கத்தை சொல்லுங்கள். விஜயகாந்த் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு நான் நூலர் இந்த பட்டம்னு ஒரு படம். அந்த படம் நான் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போகும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அண்ணா வந்து இல்லை இந்த பொண்ணு நல்லா வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு அந்த ப்ரொடியூசர்ஸு அங்கே ராவுத்தர் எல்லாருக்கிட்டையும். அப்புறம் அடுத்து நாங்கள் பண்ணும்போது அப்போ அண்ணன் சொன்னார், நீ நல்லா வரும்னு அன்னைக்கே சொன்னம்மா, இவங்க யாருமே என்னை கேட்கல அப்படின்னாரு. ஸோ அந்த பாண்டிங் அண்ணன்கிட்ட எப்போவுமே. இந்த மாதிரி டேட்ஸ் வந்து அம்மாக்கிட்ட ஈஸியாக பேசிப்பார். அம்மா இந்த படம் பண்ணுறேன், உங்களை கேட்பாங்க, நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு அண்ணன் பாண்டிங். அம்பரீஷ் அண்ணா எப்படின்னா எங்களுக்கு கிழகூர்னு ஒரு ஊரில் தான் ஷூட்டு. ஒரு மாதிரி இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்கவே பயமாக இருக்கும். இவர் மட்டும்தான் தமிழ் பேசுவார். சோமசேகர் சார் தான் வந்து டைரக்டர். அவர் நம்ம அசோக் பில்லர் கிட்ட தான் இருந்தார். அவர் நல்லா தமிழ் பேசுவார். இவங்க 2 பேர் தான் தமிழ் பேசுவாங்க. அவங்க வந்து ரொம்ப என்னை வந்து ஒரு சிஸ்டர், ஒரு தகப்பன் அந்த மாதிரி என்னை வந்து நீ ஒன்றும் இல்லை பயப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம், இந்த காட்டுக்குள்ளெல்லாம் உன்னை விட மாட்டேன். நம்மளுக்கு இந்த டார்க்னஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவேன், இருட்டுன்றாலே பயம்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அண்ணா இந்த களியெல்லாம் சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்க, முத்தையெல்லாம். விஜயகாந்தோட மொத்தம் 14 படங்களா? 14 படம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் ஏற்றுவாங்களே, அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் ஏற்றிருக்காங்க. அண்ணா தான் நின்று அந்த டிடிஆர் கிட்ட எல்லாம் பேசி எங்களெல்லாம் ஒரு வாட்டியும் காப்பாற்றி கொண்டு வருவார். அது மாதிரி நிறைய ஜனங்கள் இருந்தாலும் அண்ணன் நின்று
பத்திரமா கூட்டிகிட்டு போய் டான்ஸ்லாம் பண்ண வைப்பாங்க. 2 பேருக்குமே டான்ஸ் வராது. ஒரு படம் அலையோசைன்னு ஒரு படம், அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறுமுகை ரவி சார் தான் டைரக்டரு. அப்போ வந்து 3ஆம் பிறை வந்து பயங்கரமாக சக்கப்போடு போட்டுட்டு இருந்திருக்கு. அதில் வந்து கமல் சாரும் சிலுக்கும் பண்ணியிருப்பாங்க, பொன்மேனி உருகுதே. அதே மாதிரி எங்களுக்கு 2 பேருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சாங்கு, நாங்கள் ஒரு காலை வச்சு அவர் ஒரு கை வைப்பார் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா பாவனை சொல்லிடுச்சு, அம்மா ஒரு சரணம் ஒரு பிஜிஎம் தான் எடுக்க முடியும், உங்கள் 2 பேரை வச்சு ஃபுல்லாலாம் எடுத்தேன், எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணனோட ஒரு மாதிரி கோப்பப்பாயிட்டு இருக்கோம். நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகிறவங்க, 2 பேரும் காதல் காட்சியில் நடிக்கும் போது எப்படி இருந்தது? திட்டுவார் அண்ணன், அண்ணா என்ன இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ நீ இந்த அண்ணா சொல்லாது, நீ முதல்ல இந்த அண்ணா சொன்னீங்கன்னா எனக்கு ஒன்றுமே வராது, என்னென்ன சொல்லலாம், மாமானாவது கூப்பிடு. ஐயா அண்ணா எனக்கு மாமா மச்சாலாம் இல்லைண்ணா அப்படின்னு, அண்ணா தவிர அவர் ஒன்றுமே வராதுண்ணா அப்படின்னு. நீ இந்த 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 ஷார்ட் முடிகிற வரைக்குமாவது நீ அண்ணா கூப்பிடாத ப்ளீஸ் அப்படின்வார். அப்படின்னு ஒரு சீசனில் வந்து எனக்கும் அவருக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு பிரிவினை வரும்போது வீட்டுக்கு முதல்ல வந்தவர் விஜயகாந்த் அண்ணன் தான். நான் இருக்கேன் ராணிமா, உனக்கு என்ன வேணும், நீ திருப்பி நடிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தூணா நான் இருப்பேன்னு சொன்ன முதல் ஆள் வந்து விஜயகாந்த் அண்ணன் தான். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஒரு பெரிய ஒரு பலம், யானை பலம்னு சொல்லுவாங்களே, அண்ணன் பேர் சொன்னாலே எனக்கு ஒரு பலம், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சிவாஜியோட சாதனை படத்திலேயே ராஜரிஷி படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? சிவாஜி அப்போ அது வந்து எங்கள் அம்மா முதல்ல வந்து நடிக்கும்போது நீ பயப்படக்கூடாது, நீ எனக்கு ரொம்ப அந்த படம் பார்த்தது இல்லைங்கிறதுனால எனக்கு ஒரு பயம்லாம் இல்லை, பட் இருந்தாலும் இந்த பில்டப் பண்ணிடுவாங்களே எல்லாரும், அதனால கொஞ்சம் இது பண்ணேன். இப்போ அவரை கூப்பிட்டுட்டு இங்கே பாருமா, இது நீ வந்து அனார்கலினா நான் வந்து இந்த மாதிரி டைரக்டரு அந்த ரேப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஆக்ட் பண்ணும்போது நான் அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்பா, ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, பெரிய அனுபவமாக இருந்தது. அவங்கெல்லாம் லெஜெண்ட். டயலாக்லாம் பேசும்போது நான் அழுகணும், நான் அப்படி நடந்து வந்து அப்படி நின்று அந்த சகுந்தலை வந்து நின்று அழுகணும். எனக்கெல்லாம் வந்து கிளிசரினே போடல சார், அவரை பார்க்குறேன் ஒரு ஒரு பொண்ணுக்காக அந்த விஸ்வாமித்திரர் என்ன மாதிரி பேசுவார், கண்ணில் இருந்து தண்ணி தன்னால் கொட்டுச்சு. கடவுளோட அருள் தான் அதெல்லாம் சொல்லுவேன், அவரோடலாம் நான் ஆக்ட் பண்ணது. ராமநாராயணன் படத்தை நடிக்கும்போது தான் ராமராஜன் உங்களை சந்திக்கிறாரு, அவர் உங்களை ஒரு தடையாக காதலிக்கிறாரு. உங்களுக்கு அவர் காதலிக்கிறான்றது எப்போ தெரிஞ்சது? என்ன யாராவது கூட்டிகிட்டு போனால் போதும்னு நினைக்கும் போது தான் தெரிஞ்சது. இல்லை தெரிஞ்சது சார், ஒரு வாட்டி அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண போகிறாரு, அதுக்கு வந்து சொல்கிறதுக்காக வந்தார், நான் நடிக்க போகிறேங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறதுக்காக வந்தார். அப்போ என் கூட இருந்த இந்த மேக்கப் அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, அவங்க உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அந்த டைரக்டர் இருக்கார்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காரு, அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னொடனே எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து பாவம் அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. YMCAல வந்து அவரை இந்த சினிமாவில் வர மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ஆஹா நமக்காக ஒருத்தர் வந்து அடியெல்லாம் வாங்குறாரு, நிச்சயமாக இவங்களை நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு லவ் பயங்கரமாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் உங்களை காதலிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், அரசியல் பொருசெல்லாம் தெரியும், நல்லாவே தெரியும். காதல் கடிதங்கள்லாம் எழுதியிருக்காரு, நிறைய எழுதுவார். அதே இந்த மேக்கப் அசிஸ்டன்ட் தான் பாத்ரூமில் கொண்டு வந்து கொடுக்கும், சீக்கிரமாக படிங்க கழிச்சு போடுங்கன்னுட்டு. ஏன்னா அவர் 10 ரூபா கொடுப்பாராம், எப்படியாவது கொடுங்க மேடம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் வச்சுருக்கேன், எழுதியிருப்பார். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிலாம் எழுதியிருப்பார், நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், சரி நமக்காக ஒருத்தர் இருக்காரே அப்படின்னுட்டு. திருமணம் பண்ணாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த திருமண நாள் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு நினைவு இருக்கா உங்களுக்கு? நல்லா, நான் வந்து ஒரு மலையாள படம் பண்ணிகிட்டு இருக்கேன், மாட்டிச்சாயன் படம் வருது. நான் ரத்தீஷ் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கோம். ரத்தீஷ் அண்ணன் வந்து அன்றைக்கி கோட்டயம் ஷூட்டிங்க்கு போனோம் மத்தியானம். அவர் வந்து இந்த எங்கள் ப்ரொடியூசரும் டைரக்டரும் விட மாட்டேன்றாங்க. அவர் வந்து கத்துறாரு, நான் போகணுன்னு சொல்கிறேன், இவங்க விட மாட்டேன். நான் வந்து ரொம்ப கூலாக பேடிக்கேண்டா நம்மளும் போவோம் அப்படின்னு, நீ சும்மா எப்போ விளையாடுறதுன்னு தெரியாமல் விளையாடிட்டு இருக்கேன்னு அவர் திட்டுறாரு என்ன. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட், என்னை வந்து கூப்பிட்டு போயிடுவானுங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டு. இவர் நம்பவே மாட்டேன்ட்டார். ரத்தீஷ் ஏட்டா நீங்கள் போவீங்க ஊருக்கு பாருங்களேன், உனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி போவேன் சொல்லு அப்படின்றாரு. ஐயோ அப்படிலாம் இல்லை, ஆனால் நடக்கும் அப்படின்னுட்டு கரெக்டாக அவங்க ஜீவிதாவை காருக்கு கொண்டு வர சொல்லி, சார் புடவை இல்லை நான் புடவை எங்கள் வீட்டில் போய் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு இந்த காருக்குள்ளே அப்படியே கீழே உட்காந்துட்டே போயிட்டேன். எந்த ஊரில் நடந்தது கல்யாணம்? இன்ன வரைக்கும் தெரியாது சார், ட்ரிப்ளிகேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த முக்காடெல்லாம் போட்டு ஏதோ ஒரு படி ஏறணும், அவ்வளோதான் தெரியும். அதே திருப்பி முக்காடு போட்டுட்டு வண்டியில் ஏறி கூட்டிகிட்டு போயிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டு. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு? 1 மாதம் ஆச்சு சார். 1 மாதம் வரைக்கும் நாங்கள் சென்னைக்குள்ளேயே வரலையே, சென்னைக்குள்ளேயே நாங்கள் வரல. சென்னைக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னுட்டாங்க. சென்னைக்கு வராமல் சுற்றிட்டே இருந்தோம்.
அப்போ எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப அப்படியே இந்த மூக்குத்தியெல்லாம் கூட கழட்டி, எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு செயின் போட்டிருப்பாங்க எனக்கு, அதெல்லாம் கூட இந்த காதலுக்கெலாம் செயின் எல்லாம் வேண்டாம் சொல்லி இதெல்லாம் டச்சப் பேக்லேயே வச்சுட்டு போயாச்சு. ஒன்றுமே இல்லை எனக்கு. அப்புறம் வந்து அவர்கிட்ட ஆமாம்மா 10,000 ரூபாய், அதுவும் மலையாள படம் எப்படி இருக்கும் மலையாளத்துக்காரங்க, அது ஒரு வெள்ளை புடவையோடு போனது, புடவையே கிடையாது. வாங்கன்னா அவர்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு அப்புறமா சொன்னார் ஒரு வருஷம் கழிச்சு, நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா, ஏசி ரூம் தான் வேணுங்க, எனக்கு ஏசியே செட் ஆகாது அப்படின்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னுவார். இந்த மாதிரி அப்புறம் நாங்கள் வந்து சேச்சாவை பார்க்க தான் போனோம். புரட்சி தலைவரை வந்து அவங்க சேலமில் இருக்கிறதா சொன்னாங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் சொல்லிட்டா கொஞ்சம் எல்லாம் சால்வ் ஆகிடும்னுட்டு போனோம். அவர் சேலம்லேருந்து பெங்களூர் போயிட்டார், பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி. அதனால் அவரை நாங்கள் போய் தேடிகிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் அவர் சென்னைக்குள்ளே வந்துட்டார். நாங்கள் சென்னைக்கு வர முடியல. ஐயோ இங்கே வராது, யார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் கூட ஐயோ இங்கே வந்துடாதீங்க, உங்கள் ஃபேமிலி ரொம்ப வியர்டாக இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சிடி ராஜகாந்த் அம்மா, சுலக்ஷனா சம்பத் அவங்கக்கிட்டலாம் பேசி ஃபோன் தான் சேச்சா வர வச்சு, அப்புறம் சேச்சா தான் வளர்மதி அக்கா வீட்டில் வந்து எங்களை வச்சாங்க, வச்சு ரிசப்ஷன் வச்சு எல்லாம் பண்ணது. அவருடன் நடத்திய அந்த இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். இன்றைக்கும் வந்து ஒரு சுவைதான் அது. அது என்னுடைய காலகட்டத்திலேயே என் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான டேஸ்னால் அந்த 13 வருஷம் தான். ஹீ இஸ் கிரேட். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை தரமே பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே இருந்தது. அவருடைய எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்தது. ஒரு வெற்றிகரமான கதாநாயகனுடைய மனைவியாக இருந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது? இல்லை சார், அதான் சொன்னேன், எனக்கு சினிமா வேண்டான்னு ஒதுங்கின இடத்துல போய்ட்டு சினிமா இவர் படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆனால் தெரியாது, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது ஆக்சுவலி. எனக்கு அவர் படங்கள் கூப்பிட்டு இந்த படம் சூப்பராமா, சூப்பர், அவ்வளோதான். இது என்ன சூப்பர் எதுக்கு எதுவுமே தெரியாது. அது நமக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா ஓடும். என்னோட கான்செப்ட் அவ்வளோதான். என்ன டைமோ நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஓடும், அவ்வளோதானே ஒழிய இந்த கதைனால் ஓடுது நான் நடித்தேன் அப்படிலாம் சொன்னால் கூட எனக்கு அதில் எனக்கு வந்து இது முழு ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஸோ அவர் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது கூட நான் தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் வருவேன், சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். நான் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய அதனால எனக்கு அந்த சுவை தெரியாது, அவ்வளோதான். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் நல்லபடியாக ஓடுது. ஏன்னா அவருக்கான அது பெரிய சகாப்தம் மாதிரி. அவர் வந்து பயங்கர சினிமா ரசிகர். அவர் வந்து நானே வந்து இப்படி நான் தான் சொல்கிறேன்னே, மிக்சிங்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததில்லை சார். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மிக்சிங்னா என்னென்னு எனக்கு தெரியும், ரீரெக்கார்டிங்னா என்னென்னு எனக்கெல்லாம் அப்போ தான் தெரியும். ஸோ இவர் வந்து நூக் அண்ட் கார்னர் ரசிக்கிறவர் அவர் சினிமாவை. நமக்கு ரசிப்பே இல்லாத ஒரு கேரக்டர் நான். அப்பா விடுங்கப்பா சாமி, நம்ம வந்து சமையல் பண்ணுவோம், பிள்ளைங்கள பார்த்துப்போம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டு. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் எங்கே அந்த பிளவு ஏற்பட்டது? ஜாதகம். அவங்க நல்ல ஜோசியம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நமக்கு வந்து நம்ம பிரிஞ்சிருவோம்மா, நாங்கள் பிரியும் போது பார்த்துப்போம், அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். எப்போ ஆரம்பிச்சார் அதை? ஒரு 4-5 இயர்ஸ்லேயே சொல்லிட்டார். கல்யாணம் ஆனால் 4வது வருஷமே. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 வருஷம் 5 வருஷம் தான் ஒன்றா இருப்போம் அப்படின்னாரு. பட் அதுவே இந்த ரப்பர் டொய் நூல் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள் 14 வருஷம். அவருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டுன்னா திருமணத்தப்பவும் ஜோசியம் பார்த்துருப்பாரு. ஆமாம்மா, அப்போ பார்த்தப்பையும் அவர் சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் நல்லா இருந்தேன் அப்படின்வார். அப்புறம் உன்னோட கல்யாணத்துக்கு எம்ஜிஆர் வருவார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுவேன். அவர் விளையாட்டுக்கு சொல்கிறாரோ இல்லை எதுக்கு சொன்னாரோ தெரியாது, அதனால தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவார். பட் நல்லா இருந்தோம், அவ்வளோதான். ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் அவருக்கு நேர் எதிராக இருந்த எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் ஜெயலலிதா, இப்படி எல்லாருடனும் உங்களுக்கு நெருக்கமான நட்பு இருந்தது. எப்படி சார்? நம்ம யார்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்தா தான் அந்த நெருக்கம்லாம் கம்மியாகும் இல்லைங்களா? அந்த நம்ம யார்கிட்டையுமே எதிர்பார்த்ததே கிடையாது. அப்புறம் தேவைகளை கேட்டதும் கிடையாது. இப்போ நான் என் பிள்ளைங்கக்கிட்டே சொல்லுவேன், நீங்கள் படிச்சிங்கன்னா நான் உங்களுக்காக யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். யாருக்காகவும் என் பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க, எனக்கு ஒரு அட்மிஷன் கொடுங்க, நான் நிற்க மாட்டேன். ஆனால் நான் மற்றவங்களுக்காக யார்கிட்ட வேணாலும் போய் நிற்பேன். இதுதான் என்னோடய பாலிசி. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே, நீங்கள் கலைஞரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிவராமன் சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் இல்லைங்களா, அவங்க பையனுக்கு வந்து நியூ காலேஜில் ஒரு சீட்டு, அது 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டில் வந்து ஒன்று வந்து அப்துல் ரஹ்மான் சார் கொடுத்தாங்க, இன்னொரு சீட்டு நான் போய் கலைஞரப்பாட்ட கேட்குறேன், எனக்கு தான் கொடுத்தாரு அந்த ஒரு சீட்டு. அது அந்த மாதிரி அந்த ரேப்போலாம் வந்து கரெக்டாக இருந்தது. அம்மாவும் அப்படி தான். இவங்க ரொம்ப நாங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் தான் பேசுவேன் அம்மா கிட்டே, அம்மா இந்த மாதிரி ரொம்ப கடனில் இருக்கோம், என்ன ஏதுன்னு. அவங்க தான் வந்து எங்களுக்கு எம்பி எலெக்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும், ஜெயிக்க வச்சது எல்லாமே அவங்க தான்.
போதுமான நளினின்னு தான் கேட்டாங்க. அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் கூட நான் 2 பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வைக்கிறேன், அவங்க 2 பேர் நல்லா படிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நான் அந்த கஷ்டம் என்னென்னு பிள்ளைங்களுக்கும் தெரியணும், வேண்டாமா அப்படின்னு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ரேப்போ தம்பி கல்யாணத்துக்கு என்னோடய எல்லா சம்பந்தியும் கூப்பிட்டு வர வச்சு சாப்பாடு போட்டு அழகாக சொன்னாங்க. நளினி வந்து நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, அவள் தான் கிரேட்டு, தான் நிற்க வச்சு அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு இப்படி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க என் சம்பந்திக்கிட்டலாம். எம்ஜிஆரோட உங்களுக்குள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். ஜெயிச்சாதா அது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டத்தாம்மாவோட தம்பி மணிமச்சான் வீடு. ஸோ அங்கே தோட்டத்தாம்மா வருவாங்க. அப்படி பேசி பேசி பழகி. அண்ட் மோரோவர் தோட்டத்தாம்மா வந்து வைக்கம் அப்பாவோட ஊர், நாங்கள் தெற்கே நட, அவங்க வடக்கே நட. ஸோ அந்த ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் தான் சேச்சாவோட பழக்கம். அம்மா எப்போவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க தோட்டத்துக்கு, ஷூட்டிங் இல்லாத நேரத்தில். அப்போ அந்த அவங்க வீட்டில் சாப்பிட்றது அப்படி பழக்கம் தான் சேச்சாவோட பழக்கம். கல்யாணத்துக்கு அப்புறமா நாங்கள் சொன்னல ஃபஸ்ட்டு பார்க்க கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட சொன்னார், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, அவள் வந்து குழந்த, அவளுக்கு என்ன வயசு 21 வயசு தான், அதுக்குள்ளே இந்த தப்பு பண்ணிட்டா, நீ நல்லா பார்த்துக்கணும், அவளை பார்க்கலன்னா இங்கே ஒரு செடி முளைக்கும் அப்படின்ட்டார் அப்படின்னாரு. ஸோ அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து என் மேலே எவ்வளோ ஒரு பாசம்னு பாருங்களேன். ஜோசியத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? எனக்கெல்லாம் அவ்வளோ இல்லை. உங்கள் வீட்டுக்கார அளவுக்கு நம்பிக்கை? என்ன நடக்குமோ அது நடக்கும். இப்போ என்னெல்லாம் வந்து இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகியிருக்கேன் எல்லாமே வந்து இப்போ ஜோசியம் சொன்னாங்கன்றது இல்லை, அதெல்லாம் வந்து கடவுளோட கிருபை தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த யூனிவர்ஸை நம்பினா நிச்சயமாக நல்லது தான் நடக்கும்ன்றது. அதான் அவர் பிரிந்ததுக்கு பின்னால் நீங்கள் சினிமாலேயே நடிக்கலை கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் தான் சினிமா நடிக்க ஆரம்பிச்சிங்க. எப்படி இருக்குது அந்த காலகட்டம்? ஐயோ ரொம்ப அழுதுருக்கேன் சார். ஒரு நாளும் நான் அழுதுருக்கேன். ஒரு நாளும் வீட்டில் வந்து ஓன்னு அழுவேன். எது வேண்டான்னு சொன்னனோ அதுதான் என்னை வந்து இப்போ இழுத்துட்ருக்குது. ஆனால் அதுதான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு போடுது, என் பிள்ளைங்களை காப்பாற்றுது. இது யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது, நான் என்னோடய கருமாரி அம்மன் கிட்ட தான் அழுவேன் நான். ஏன் எனக்கு இப்படி பண்ணுறேன், ஏன் நான் வேண்டான்னு தானே போனேன், திருப்பி என்னை கொண்டு வந்து எதுக்கு இதுக்குள்ளே விட்டேன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் திரும்ப திரைப்படத்தை நடித்தது ராஜேந்தர் படத்தில் தானா? ஆமாம், காதல். எங்கள் டைரக்டர் தான். எங்கள் டைரக்டர் என்னை பார்த்துட்டு ஒரே அழுக, ஐயோ நான் என்னோட ஹீரோயினா என்னோட உஷாவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சார் விடுங்க சார், அது முடிஞ்சு போச்சுன்னா அவருக்கு தாங்கவே முடியல. இன்றைக்கும் சொல்லுவார், நீ ஊன்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருவோன்னுவார் சார் அப்படின்னு. நான் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு இயக்குனர் அவர். ரொம்ப கான்ஃபிடென்ட் என் மேலே, உன்னால் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னுட்டு. 2வது இன்னிங்ஸ் வந்தபோது எப்படி இருந்தது திரை அனுபவங்கள்? இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்க. நிறைய பிள்ளைங்களை பார்த்து கற்றுக்குறேன். இந்த ஆக்ட் பண்ண வராங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன். எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி பைசா ஒழுங்காக வாங்கணும், அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்கிட்டலாம் கற்றுக்குறேன். பட் மோரோவர் நிறைய சினிமா இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சேஃப் ஜோன் வந்து சின்ன திரை. காலையில் போனோமா 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம், பிள்ளைங்களோட இருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன திரை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுச்சு. சினிமா நடிச்சுட்டு சின்ன திரை நடிக்கிறது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். சினிமா வந்து இப்போ ஒரு சீனுக்கு அப்புறமா ரொம்ப கேப் விடுறாங்க, உட்காந்து போர் அடிக்குது, தூக்கம் வந்துடுது. இப்போ நமக்கு சின்ன திரைனா உட்கார விட மாட்டாங்க, இருக்கிற டைமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வருவோம் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருக்கும். சிவாஜி, விஜயகாந்த் இப்படிலாம் நடிச்சுட்டு வடிவேலு கூட ஜோடியாக ஒரு படத்தில் அமக்கலப்படுத்தினாங்க. எங்கே காமெடி இந்த அளவுக்கு நடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டீங்க? சக்திவேல் சார் தான் அதுக்கு காரணம். டேரக்டர் சக்திவேல் சார் தான். சின்ன பாப்பா பெரிய பாப்பா ராதிகா அவங்களுடைய ரேடனில் பண்ணாங்க. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, எனக்கெல்லாம் வரவே வராது. நான் ரொம்ப ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜே எனக்கு என்னன்னே தெரியாது. சக்திவேல் சார் தான் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் வந்து நளினிங்கிறதே மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அந்த உட்காந்து அந்த இப்படி என்னென்ன பண்ணணும், அந்த உங்கள் பாடி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி சுந்தர்சி சார் கேட்கும்போது, ஐயோ சார் என்ன சார் நான் படங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணலை சார் அப்படின்னு. இல்லை உங்களால் முடியும் பாருங்கள் அப்படின்னாரு. பட் பண்ணதுக்கப்புறமா ஈவன் வடிவேல் சார் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். என்ன மேடம் நீங்களாம் ஹீரோயின் இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிரெடிட் எல்லாமே சக்திவேல் சார் தான் போகும். எந்த ஒரு காலகட்டத்திலேயாவது இந்த பிரிவுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இப்படி ஒரு இடைவெளி விழுந்துருச்சு அப்படின்ட்டு? கண்டிப்பாக சார், டெய்லி ஃபீல் பண்ணுவேன். அது வந்து என்னதான் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு கான்செப்ட்டு. அண்ட் மோரோவர் பட் எல்லாம் நன்மைக்கே, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் பண்ணியிருக்கான்னு நினச்சிப்பேன். இப்போ நினைக்க தோன்றது வந்து சரி கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னுட்டு. ஒரு கணவராக ராமராயனுக்கு உள்ள மிகச்சிறந்த குணம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? அதாவது நான் நினைக்கிறதுக்குள்ளே செஞ்சுருவார் சார். நான் இதுதான் நினைக்க போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என் கண் முன்னாடி இருக்கும்.
அப்படியா? ஆமாம். அந்த மாதிரி அவரை மாதிரி பாசமுள்ள கணவனாக இருந்தவர் தான். சத்தியமா சார், அவரை மாதிரிலாம் இருக்கவே முடியாது. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இருந்தால் நான் கல்யாணம் பண்ணால் மாமா மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு மேன், ஹி இஸ் எ கிரேட். உங்கள் பசங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? என் பையன் வந்து யூகேல இருக்கான். ஸோ அவங்க நல்ல பியூட்டிஃபுல் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா இங்கே வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் லீகலில் இருக்காங்க. ஸோ அவங்க நல்ல லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து லாவில் இருக்காங்க. ஸோ நைஸ். எல்லோரும் அவங்கவுங்க என்னென்னா என்ன, எப்படின்னா என்ன, அவ்வளோதான். அந்த மாதிரி. சின்ன திரையில் நீங்கள் பண்ண சீரியல்னால் குறிப்பிடத்தகுந்த ஒன்று சின்ன பாப்பா பெரிய பாப்பா. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஐயோ, அது வந்து எனர்ஜி. எனக்கு வந்து ஒரு வாரம் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தூக்கம் வருதுன்னே தெரியாது. அடித்து போட்ட மாதிரி ஒரு தூங்குவேன். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்து என்ன, இன்றைக்கி என்ன கான்செப்ட்டுன்னு அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல சார், ஒரு 10 விட்டமின் மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது சின்ன பாப்பா தான் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு இவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கான்றது கூட அதில் தான் தெரிஞ்சது. முந்தி நடிக்கும்போது, ஹீரோயினாக நடிக்கும்போது அம்மாவோட உந்துதல் தான், அம்மா புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் தான் நம்ம பண்ணது. ஆனால் இப்போ வந்து என்னை ரெடி பண்ணது வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான். அதுக்கப்புறம் எங்கே பிராவணன் ஒரு நல்ல சீரியல் பண்ணியிருந்தேன். கோலங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். சினிமா உலகில் நளினியுடைய நெருங்கிய தோழிகள்னால் யார் யாரை சொல்லலாம்? நிறைய பேர் சொல்லலாம் சார். ராதிகா, ஊர்வஷி, வனிதா, எல்லாருமே இருக்காங்க. அருணா, எல்லாருமே இருக்காங்க. அருந்ததி ஞாபகம் இருக்கா? நல்லா இதாக இருக்காங்க. அம்பிகா, எல்லாருமே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.